So the first term that we'll be seeing is contract of sale of goods. The contract of sale of goods first நம்ம சேல்னா என்ன, அக்ரிமெண்ட் டு செல் என்ன பார்ப்போம். ரைட்டா? சில சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துனோம். We'll just understand the concept. Right? Now first we talk about the sale. Normally you find when we talk about the sale, there will be a seller and there will be a buyer. ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. ஒரு செல்லர் இருப்பாரு, ஒருத்தர் வந்து பையர் இருப்பாரு. இப்போ சேல்ன்ற கான்செப்ட் நம்ம வருவோம். இப்போ சேல் அப்படின்னு சொல்ல போனா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க. ரைட்டா? நீங்க ஒரு ஸ்டோருக்கு போறீங்க, ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. ரைட்டா? இப்போ இங்க 3 டேர்ம்ஸ் நம்ம தெரியணும். ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பையர், செல்லர் வந்து யாரு, தென் பிரைஸ். இந்த 3 டேர்ம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 டேர்ம் தான் வந்து ஒரு சேலை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ நார்மலி செல்லர் வந்து நார்மலா வந்து இங்க யாரு? செல்லர் இஸ் தி ஸ்டோர். ரைட்? ஸ்டோர் தான் இங்க வந்து செல்லர். பையர் வந்து யூ, நீங்க தான் பையர். ரைட்டா? ஸோ செல்லர் என்ன பண்றாரு? ஹி இஸ் செல்லிங் தி ஸ்மார்ட் போன். ஸோ அது நம்ம கூட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்மார்ட் போன் வந்து இங்க கூட்ஸ். ஓகே? ஸோ கூட்ஸ் இந்த கேஸ் வந்து இங்க தி ஓனர்ஷிப், நீங்க வந்து கடைக்கு போறீங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க? இம்மீடியட்டா வந்து நீங்க காசு கொடுக்குறீங்க. ஸ்மார்ட் போன் கையில வந்துருது. ரைட்? இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் ஹஸ் ஹேப்பன். நவ் லீகலா இது பார்க்கும்போது, பிரேக்கப் பண்ணும்போது நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். இங்க என்னென்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் திங் வந்து இங்க பையர் வந்து யாரு? செல்லர் வந்து யாரு? இங்க பையர் வந்து நீங்க, செல்லர் வந்து ஸ்டோர். ரைட்? நெக்ஸ்ட் வந்து இங்க ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இல்லையா? ஸோ ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட் இஸ் குட் இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர். கூட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க? உங்க கையில வந்துருச்சு. ஸோ இட்ஸ் லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்க 2 கொஸ்டின் வரும். சார் ஓனர்ஷிப் ஒரு கேள்வி ஒன்று வரும். தென் பொசஷன். இது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் ஓனர்ஷிப் நடந்துச்சா? எஸ், இட் ஹஸ் ஹேப்பன் இமிடியேட்லி. நீங்க வாங்குறீங்க, ஸ்டோர் போறீங்க, ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க, காசு கொடுக்குறீங்க. இமிடியேட்டா என்ன ஆகுது? ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. தென் பொசஷன், எஸ், தி பொசஷன் ஆல்சோ ஹேப்பன் இமிடியேட்லி. ரைட்டா? ஸோ பொசஷன் இமிடியேட்டா என்ன பண்றீங்க? இமிடியேட்டா உங்க கையில பொசஷன் வந்துருது. அதே போல ஓனர்ஷிப்பும் நடக்குது. ஸோ இந்த கேஸ்ல சேல் அப்படின்னு சொல்ல போகும்போது ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் இமிடியேட்டா நடக்கும். ஸோ திஸ் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், தட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில ஓனர்ஷிப்பும் இமிடியேட்டா நடக்குது. அதே போல பொசஷனும் இமிடியேட்டா நடக்குது. நெக்ஸ்ட் திங் வாட் யூ டூ இஸ் தட் யூ ஹேவ் டு பே நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பிரைஸ். யூ ஆர் பேயிங் தி பிரைஸ். The price நம்ம என்ன சொல்றோம்? அது consideration, something in return. So this is the amount, certain amount for the smartphone that you are going to pay. Okay, the price could be anything. So that can be taken as an example of defining the concept of sale. So sale அப்படி சொல்ல போகும்போது definitely the ownership and possession is very important. So ownership வந்து immediate transfer ஆகிடலாம். Next thing is that possession also does immediately. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் எக்ஸாம்பிள். சப்போஸ் சார் பொசஷன் வந்து இன்னைக்கும் நடக்கலாம், நாளைக்கும் நடக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஆன்லைன் நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்கன்னா, ஸோ ஓனர்ஷிப் இஸ் இமிடியேட்லி ட்ரான்ஸ்ஃபர். பட் பொசஷன் பார்த்தீங்கன்னா 1 or 2, 3 days கண்டிப்பா நடக்கும். இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? சப்போஸ் நீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க. சப்போஸ் say 1st March நீங்க ஆர்டர் பண்றீங்க and the online e-commerce site says that it will be delivered after on 4th of the March. Okay, so in the days gap, இல்லையா? இந்த 3 நாள் கேப் பார்த்தீங்க, 3 days gap is right, you are not got to the possession immediately. So possession immediate நடக்கலன்னு இதோட அர்த்தம் என்னன்னா, சேல் ஹஸ் ஹேப்பன், ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், பட் பொசஷன் ஒன்றும் கிடைக்கல. ரைட்டா? ஸோ பொசஷன் வந்து மேபி இட் வில் மே டிலே, ஒரு நாள் இல்லையா 2 நாள் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன் கேஸ் ஆஃப் திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் ஆன்லைன் சேல். ஸோ திஸ் கேன் பி டேக்கன் as எக்ஸாம்பிள் ஆஃப் தி டெஃபினேஷன் ஆஃப் சேல். The next term that is very very important is agreement to sell. Right? So what is this agreement to sell? Agreement to sell. So agreement to sell, same scenario we can take. Say we have a seller and we have a buyer. We have a seller and we have a buyer. Now, it's a very simple example we will be taking over here regarding the computer. Suppose we go to buy a computer and I don't want the computer to be immediate one. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இமீடியட்டான கம்ப்யூட்டர் தேவையில்லை. எனக்கு வந்து ஒரு அசம்பிள்ட் கம்ப்யூட்டர் வேணும். ஓகே, ஒரு கஸ்டம் பில்ட் கம்ப்யூட்டர் தான் எனக்கு வேணும். அசம்பிள்ட் தான் வேணும். ரைட்டா? ஸோ என்ன பண்றீங்க? நீங்க அந்த கம்ப்யூட்டர் ஷாப் நீங்க போறீங்க. ரைட்டா? ஸோ இந்த கேஸ்ல வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸோ டெஃபினெட்லி செல்லர் இஸ் கோயிங் டு கிவ் யூ தி குட்ஸ். இங்க 2 கொஸ்டின் கேட்கணும். சார் ஓனர்ஷிப் இமீடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? 2வது கொஸ்டின் கேட்கணும். சார் பொசஷன் இமீடியட்டா வருதா? ஓகே, அக்ரிமெண்ட் டு செல்ன்ற பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இங்க ஓனர்ஷிப் வந்து எப்பவுமே வந்து இமீடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கஸ்டம் பில்ட் கம்ப்யூட்டர். புட் அன் எக்ஸாம்பிள், கஸ்டம் பில்ட் கம்ப்யூட்டர். ஸோ எனக்கு ஏற்ற ப்ராசஸர், எனக்கு ஏற்ற கீபோர்ட், எனக்கு ஏற்ற மானிட்டர், எனக்கு ஏற்ற சப்போஸ் நான் கேமிங் பேஸ் பண்ணி ப்ராசஸர் வேணும். ஓகே, அந்த மாதிரி மதர் போர்ட் சம்பந்தமான வேணும்னா
I will go for the assembled based system, right? ஸோ அது கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும், எடுத்தோன்னா வந்து கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் வேற வேற இடத்துல இருக்கலாம். மேபி தி ஷாப் கீப்பர் டஸ் நாட் ஹேவ் ஆல் தி மேபி ஹில் பி ஹேவிங் தி ப்ராசஸர் சிபி வச்சிருப்பாரு, ஆனால் மானிட்டர் இல்லாமல் இருக்கலாம், கீபோர்டு இல்லாமல் இருக்கலாம், இல்லை கேமிங் மவுஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஃபார் கம்பைலிங் தோஸ் it will really take time for these shopkeeper to compile it and assemble it for you and give you immediately. This cannot happen. Okay, so you approach a shop and you say that I need assemble computer for the gaming purposes. So it's a custom built computer. So immediate na avana inga vandu transfer of property appdi solrona, ownership of computer will be transferred to you in future, that is 1 month க்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ரைட்டா சார், அசெம்பிள் பண்றதுக்கு எனக்கு பார்ட்ஸ் இல்லை, 1 month க்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். ஸோ goods is not transferred immediately. So ownership வந்து immediate transfer ஆகல, but ownership is transferred in future date, right? So this is agreement to sell. Okay, so ஒரு கம்ப்யூட்டர் நீங்க பில்ட் பண்றீங்க, அது டெலிவர் ஆகிறதுக்கு கண்டிப்பா வந்து 1 month ஆகும். ஸோ டெலிவர் ஆகிறதுக்கு 1 month ஆகுனா ஓனர்ஷிப் வந்து இமீடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, பட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபியூச்சர் டேட். ஸோ அப்பயே சொல்லலாம் இது சேல் கிடையாதுன்னு அர்த்தம். தென் இங்க யார் 2 பார்ட்டி இருக்காங்க, பையர் அண்ட் செல்லர். ஸோ பையர் வந்து நீங்க, ரைட்டா, and who will be paying for the computer, and the store will be the seller. Store is the seller and you are the buyer who is going to pay for the computer. Then price எப்படி டிசைட் பண்ணுங்க, you people will be agreeing on the price. assemble computer வந்து price கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, ரெடிமேட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். assembled it's up to you to ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிரைஸ் வந்து டிசைட் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, பேமெண்ட் வந்து இமீடியட்டா பண்ண போறது இல்லை இல்லையா? நீங்க பேமெண்ட் வந்து டெலிவரி எப்போ நடக்குதோ, இல்லை பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்பெல்லாம் வந்து செல்லர் சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேமெண்ட் கொடுத்துருவீங்க. ஸோ பிரைஸ், இந்த கேஸ் பிரைஸ் இமீடியட்டா நீங்க பண்ண போறோம், இமீடியட் நீங்க பே பண்ண போறதும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் டு செல். ஏன்னா அக்ரிமெண்ட் ஆஃப் செல்னா transfer of ownership of goods, transfer of ownership of goods, இல்ல agreement to transfer goods வந்து later timeல நடக்கும், immediate நடக்கிறது கிடையாது. later time இல்ல future date. So this is the simple example which I can take to explain the concept of agreement to sell, right? So you should know the difference between what is sale and agreement to sell.